Hi guys, what's happening in your career next? So இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களோட கெரியரில் என்னென்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த டிசிஷன்ஸுக்கெல்லாம் கடவுள் துணையாக இருப்பாங்க. பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் சில டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க. ஸோ அதை நினச்சி நீங்கள் நிறைய கவலைப்பட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கவலையே பட தேவையில்லை. நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டான டிசிஷன்ஸ் தான். எந்த ஒரு தப்பும் நீங்கள் செஞ்சதில்லை. உங்களோட மனசுக்கு எது கரெக்டாக பட்டுதோ அந்த டிசிஷன்ஸ் தான் எடுக்கிறீங்க. அண்ட் உங்களோட டிசிஷன்ஸ் உங்களோட கடவுளே உங்களுக்கு துணையாக நிற்குது. ஸோ எந்த வித கவலையும் நீங்கள் பட வேண்டாம். அதை பற்றி நினச்சி ஒரு குற்ற உணர்ச்சியாக நீங்கள் சில விஷயங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. நம்ம எடுத்த டிசிஷன்ஸ் எங்கே தப்பாக போயிடுமோ, தப்பாக இருந்துச்சோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறேன். அதெல்லாம் இல்லவே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். அந்த பிளான் பண்ணால் உங்களோட விஷயங்களெல்லாம் நீங்கள் நல்லாவே செய்யக்கூடிய திறமை இருக்குது, உங்களுக்கு அறிவும் இருக்குது. பட் நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லாததால தான் சில இதெல்லாம் பண்ணவே மாட்டுறீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஒரு பிளான் போட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களோட ஆக்ஷன்ஸ் அது ப்ராப்பராக உங்களோட கெரியருக்கு நல்ல ஒரு நெக்ஸ்ட் லீட் கொடுக்கும். அண்ட் மணி விஷயத்தில் எப்படின்னா, ஒன்று மணி நீங்கள் ரொம்பவே செலவு பண்ணுறீங்க, அப்படியே தண்ணி மாதிரி செலவு பண்ணுறீங்க. இல்லைனா தண்ணி மாதிரி செலவு வச்சுட்டு ஐயோ அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் என்ன இருக்கீங்கன்னா, ரொம்ப ஸ்டிஞ்சியாக இருக்கீங்க. செலவே பண்ணாமல் எல்லாமே பிடிச்சி வச்சுக்கிட்டு கையிலே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒன்று நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக செலவு பண்ணுறீங்க, இல்லைனா செலவே பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் எனர்ஜியில் இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கணும். எது உங்களோட ஜென்யூவன் நீட்ஸோ அந்த செலவெல்லாம் நீங்கள் எப்பவுமே பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் உங்களோட கெரியருக்கு நெக்ஸ்ட் விஷயம். அண்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு காசு விஷயத்தில் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னா அது நல்ல ஒரு கெயின்ஸ் கிடைக்கும். அதில் எந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்காது. அண்ட் நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கான ரிசல்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட கெரியருக்கான மெசேஜஸ். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.